உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நில்லுடி. உனக்கு என்ன மனசுல பெரிய லாயர்னு நினைப்பா? கோர்ட்ல அவ்வளவு தைரியமா வாதாடிட்டு இருக்க. என்னால வாதாட முடியும்னு தோணுச்சு, நான் வாதாடினேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு படத்துல காமெடி சீன் வரும்ல, இந்த சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடும்னு. அந்த மாதிரி நீ லாயர் எல்லாம் ஆஜராக விடாம தடுத்துட்டா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிருவாரு நினைச்சியா? அத நான் கைய கட்டி வேற வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சேன். கண்மணி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, புரியுதா? ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட நம்ம அண்ணன் மேல பாசம் இல்ல? ஏன் இல்ல? என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அண்ணனை பத்தின நினைப்பும் பாசமும் ஒரு துளி கூட எனக்கு குறையாது. நடிக்காதடி. உனக்கு அண்ணனை விட மாறன் தான் முக்கியமா போயிட்டானோ என்னவோ. எனக்கு என் அண்ணனும் முக்கியம், என் புருஷனும் முக்கியம். உன்ன மாதிரி கட்டின புருஷனை ஒதுக்கி வச்சுட்டு பழி வாங்குற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. ஆமா ஆமா, நீயும் மாறனும் அப்படியே ஜோடியா சேர்ந்து வாழ்ந்து அப்படியே அசத்திட்டீங்க பாரு. நீயே டிராமா போட்டுட்டு தானே இருக்க. அதெல்லாம் பழைய வீரா. இப்ப இருக்கிற வீரா வேற. இனி மாறன் தான் என் புருஷன், இதுதான் என் குடும்பம், புரிஞ்சுதா? நீ செய்யறது பாவம் வீரா. இந்த பாவத்துக்கு கடவுளா இருக்கிற நம்ம அண்ணன் உனக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பாரு, பாத்துக்கோ. அண்ணனோட ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. அவரை கொன்னவனுக்காக இவ்ளோ போராடுறல நீ. என் புருஷன் ஒண்ணு அண்ணனை கொல்லல. வேற யாரு? எனக்கு தாலி கட்டின என் புருஷன் கொன்னாருன்னு சொல்றியா? வந்துட்டா. அதுதான் உண்மை. அது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு அவங்க 1000 தடவை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அது கீழ உன்னை இந்த குடும்பத்துல வாழ வச்சிருக்காங்க. அந்த வாழ்க்கைய வாழ தெரியாத முட்டாள நீ வேணா இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன். ஏய் ஏய், சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காது, எப்ப பார்த்தாலும் காதெல்லாம் வலிக்குதுடி. வீரா, உன்னை தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாக்காத. யார் உன்னை பார்க்க சொன்னா? இந்த கேஸ வாதாடுறத இதோட நிறுத்திக்கோ. நாளைக்கு நீ கோர்ட்டுக்கே வரக்கூடாது. வருவேன். என்ன பண்ணுவ? ஆளை வச்சு தடுப்பியா, இல்ல ரூமுக்குள்ள என்ன வச்சு பூட்டிட்டு அப்படியே சாவி எடுத்துட்டு போயிருவியா? கண்மணி, இன்ஃபேக்ட் எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு. என்னடா நம்ம திடீர்னு கோர்ட்ல லாயரா ஆஜராகிறோமே, இதெல்லாம் சரியா வருமான்னு தோணுச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப வரைக்கும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பேசினல, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் இப்பதான் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அப்புறம் நீ பேச பேச என்னால இந்த கேஸ்ல வின் பண்ணிட முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது கண்மணி. லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அடிக்கடி என்கிட்ட வந்து பேசி என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? ஏய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.